வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட ஃபஸ்ட் டேர்ம் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் மொத்தம் 9 லெசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். செகண்ட் லெசன் மோஷன். தேர்ட் லெசன் லைட். இந்த 3 லெசனுமே ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். ஃபோர்த் லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். ஃபிஃப்த் லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டும் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். சிக்ஸ்த் லெசன் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி. செவன்த் லெசன் லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம், கிங்டம் அனிமாலியா. எயித் லெசன் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஃபுட் ஃபார் லிவிங். 6, 7, 8 இந்த மூணுமே பயாலஜி சப்ஜெக்ட். 9th லெசன் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் சூஸ் த கரெக்ட் ஒன். இதில் கரெக்ட் ஒன் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மில்லிமீட்டர் less than centimeter, less than meter, less than kilometer. Second question, rulers, measuring tapes and meter scale are used to measure dash. ரூலர்ஸும் மெஷரிங் டேப்பும் மீட்டர் ஸ்கேலும் எதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லென்த்து. தேர்ட் கொஷின் 1 metric ton is equal to dash. 1 metric ton எவ்வளோ குவிண்டால்ஸ் அப்படின்னா 10 quintals. Fourth question, distance between Chennai and Kanyakumari can be found in. சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எப்படி ஃபவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிலோமீட்டர்ஸாக. ஃபிஃப்த் கொஷின், விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிவைஸ் டு மெஷர் மாஸ். மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு மெஷர் பண்ண முடியாத டிவைஸ் எது அப்படின்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர் fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். மீட்டரோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் எதனோட யூனிட் அப்படின்னா லென்த்தோட யூனிட். மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் லென்த். செகண்ட் கொஷின், 1 kg ஆஃப் ரைஸ் இஸ் வெயிட் பை டேஷ். 1 kg ரைஸை எதில் வெயிட் பார்ப்போம் அப்படின்னா காமன் பீம் பேலன்ஸ். தேர்ட் கொஷின், த திக்னஸ் ஆஃப் அ கிரிக்கெட் பால் இஸ் மெஷர்ட் பை டேஷ். கிரிக்கெட் பாலோட திக்னஸை எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர். ஃபோர்த் கொஷின், த ரேடியஸ் ஆஃப் அ தின் ஒயர் இஸ் மெஷர்ட் பை. தின் ஒயரோட அந்த ரேடியஸை எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரூ கேஜில். ஃபிஃப்த் கொஷின், அ ஃபிசிக்கல் பேலன்ஸ் மெஷர்ஸ் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் அப் டு டேஷ். இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய அந்த துல்லியமான வெயிட் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 1 milligram. தேர்ட் ரோமன் லெட்டர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் கிலோகிராம் அப்படின்றாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கிலோகிராம் இல்லை ஆம்பையர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். கிலோமீட்டர் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட் மெஷர்மெண்ட் அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கிலோமீட்டர் எஸ்ஐ யூனிட்டோட மெஷர்மெண்ட் இல்லை. தேர்ட் கொஷின், இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேர்ம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். அன்றாட வாழ்க்கையில் மாஸ்க்கு பதிலாக வெயிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், அ ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ் தேன் அ பீம் பேலன்ஸ் ஆஸ் இட் கேன் அக்யூரேட்லி மெஷர் ஈவன் அ வெரி ஸ்மால் மாஸ், ஈவன் மில்லிகிராம். இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமாக இருக்கிறதாவும் அது மில்லிகிராம் அளவுக்கு நிறைய துல்லியமாக அளவிட பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஃபிஃப்த் கொஷின், 1 Celsius degree is an interval of 1 Kelvin and 0 degree Celsius is 273.15 Kelvin. ஸோ இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1 Celsius degree வந்து இன்டர்வல் ஆஃப் 1 Kelvin, 0 degree Celsius வந்து எவ்வளோன்னா 273.15 Kelvin தான். ஃபோர்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு மேட்ச்சு column 1 column 2. லென்த் டு த ஆப்போசிட் கெல்வின், மாஸ் டு த ஆப்போசிட் மீட்டர், டைம் டு த ஆப்போசிட் கிலோகிராம், டெம்பரேச்சர் டு ஆப்போசிட் செகண்ட். இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். லென்த் அப்படின்னா என்னென்னா மீட்டர், மாஸ் அப்படிங்கிறது கிலோகிராம், டைம் வந்து செகண்ட், டெம்பரேச்சரோட ஆன்சர் வந்து கெல்வின். செகண்ட் மேட்ச் column 1 column 2. First one, screw gauge to the opposite vegetables, vernier caliper to the opposite coins, beam balance to the opposite gold ornaments, digital balance to the opposite cricket ball. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். screw gauge அதனோட ஆன்சர் என்னென்னா
காயின்ஸ். வெர்னியர் கேலிப்பர் அதனோட ஆன்சர் கிரிக்கெட் பால். பீம் பேலன்ஸ் அதனோட ஆன்சர் வெஜிடபிள்ஸ். டிஜிட்டல் பேலன்ஸ் அதனோட ஆன்சர் வந்து கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். தேர்ட் மேட்ச் த ஃபாலோயிங். column 1 column 2. Temperature to the opposite beam balance. Mass to the opposite ruler. Length to the opposite digital clock. Time to the opposite thermometer. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டெம்பரேச்சரோட ஆன்சர் என்னென்னா தெர்மோமீட்டர். டெம்பரேச்சர் வந்து தெர்மோமீட்டரில் தான் செக் பண்ணுவோம். மாஸ் அதனோட ஆன்சர் வந்து பீம் பேலன்ஸ். பீம் பேலன்ஸில் தான் மாஸோட வெயிட்டை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். லென்த் அதனோட ஆன்சர் வந்து ரூலர். டைம் அதனோட ஆன்சர் வந்து டிஜிட்டல் கிளாக். Fifth Roman letter, assertion and reason type. First question, assertion. The SI system of unit is the improved system of units for measurement. SI system of unit வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு இம்ப்ரூவ்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ரீசன், த SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம். மாஸோட SI யூனிட் வந்து என்ன அப்படின்னா கிலோகிராம். ஸோ என்னோடய ஆன்சர் என்னென்னா போத் assertion and reason are true. Reason is not the correct reason. அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ஆனால் ரீசன் இஸ் அசர்ஷனுக்கான ரீசன் இல்லை. செகண்ட் கொஷின், அசர்ஷன். த ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப். கணக்கிடுற அந்த முறை வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் மிக முக்கியமான ஒன்று. ரீசன், த ஸ்கில் ஆஃப் எஸ்டிமேஷன் ரெடியூசஸ் அவர் கன்சப்ஷன் ஆஃப் டைம். மதிப்பீட்டு திறன் அப்படிங்கிறது காலம் வீணாவதை குறைக்குது அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ஆனால் ரீசன் வந்து அசர்ஷனுக்கான ரீசன் இல்லை. தேர்ட் கொஷின், அசர்ஷன். த சயின்டிஃபிக்கலி கரெக்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் த மாஸ் ஆஃப் த பேக் இஸ் 10 kg. ஒரு பேக்கோட மாஸ் வந்து 10 கிலோகிராம் அப்படின்றாங்க. இது வந்து அறிவியல் பூர்வமாக சரியாக வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. ரீசன், இன் எவ்ரி டே லைஃப் வி யூஸ் த டேர்ம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். நம்ம அன்றாட வாழ்க்கையில் மாஸ்க்கு பதிலாக வெயிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதோட ஆன்சர் என்ன, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான், பட் ரீசன் வந்து அசர்ஷனுக்கான ரீசன் இல்லை. ஃபோர்த் கொஷின், அசர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0 degree Celsius is equal to 273.16 Kelvin. For our convenience, we take it as 273 Kelvin after rounding off the decimal. 0 degree Celsius அப்படிங்கிறது என்னென்னா 273.16 Kelvin தான். ஆனால் அது நம்ம ரவுண்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா 273 Kelvin அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். Reason, to convert a temperature on the Celsius scale, you have to add 273 to the given temperature. செல்சியஸ் அளவை கெல்வின் அளவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் 273 மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்னென்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் ரீசன். அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு, ரீசனும் வந்து அசர்ஷனுக்கான ரீசன் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. Fifth question, assertion. The distance between two celestial bodies is measured in the unit of light year. இந்த இரண்டு வான் பொருளுக்கு இடையே இருக்கிற தொலைவு ஒளி ஆண்டு அப்படின்றாங்க. Reason, the distance travelled by the light in 1 year is 1 light year. ஒளியானது தொடர்ந்து ஒரு வருஷம் செல்லக்கூடிய அந்த தொலைவை ஓர் ஒளி ஆண்டு அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, பட் ரீசன் வந்து இதுக்கான ரீசன் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ். சிக்ஸ்த் Roman letter, comprehensive type. Read the passage and answer the questions given below. Mass is the amount of matter contained in an object. Measurement of mass help us to distinguish between a lighter and a heavier body. Beam balance, spring balance and electric balance are used to measure mass of different objects. The SI unit of mass is the kilogram, but different units are used to measure the mass of different objects. Example, weight of the tablet is measured in milligrams. Weight of the student is measured in kilogram. Weight of the truck with goods is measured in metric tons. 1 metric ton is equal to 10 quintals and 1 quintal is equal to 100 kilogram. 1 kilogram is equal to 1000 milligram. First question, the value of 1 metric ton is equal to
இதில் ஆன்சர் மார்க் பண்ணலை, பட் இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி, சி. ஆப்ஷன் ஏ 1000 கிலோகிராம், ஆப்ஷன் பி 10 குவிண்டால்ஸ், ஆப்ஷன் சி 10 lakh gram. செகண்ட் கொஷின், ஹவ் வில் யூ மெஷர் த வெயிட் ஆஃப் அ டேப்லெட்? டேப்லெட்டோட வெயிட்டை எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் சி மில்லிகிராம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன், மோஷன். செகண்ட் ரோமன் லெட்டர் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் கிவ்ஸ். வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் எதை கொடுக்குது அப்படின்னா ஆக்சிலரேஷன். செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ட் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அ மூவிங் பார்ட்டிக்கல்? யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அ மூவிங் பார்ட்டிக்கலோட கிராஃப் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. Third question, a body moving with an initial velocity 5 ms to the power minus 1 and accelerates at 2 ms to the power minus 2. Its velocity after 10 seconds is dash. ஒரு பாடி வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 5 ms மைனஸ் 1, அதனோட ஆக்சிலரேஷன் வந்து 2 ms மைனஸ் 2 அப்படின்றாங்க. 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அதனோட வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா 25 ms to the power minus 1. Fourth question, in a 100 meter race, the winner takes 10 seconds to reach the finishing point. The average speed of the winner is dash. 100 meter raceல வின்னர் வந்து ஃபினிஷிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் எடுத்திருக்காரு. அப்போ அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 ms minus 1. Fifth question, the area under velocity time graph represents. வெலாசிட்டி டைம் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறது எதை, ஏரியாவோட எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். சிக்ஸ்த் கொஷின், எ கார் இஸ் பீயிங் டிரைவன் அட் அ ஸ்பீட் ஆஃப் 20 ms to the power minus 1. When brakes are applied to bring it to rest in 5 seconds, the declaration produced in this case will be dash. ஒரு கார் வந்து 20 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தில் மூவ் பண்ணுறாங்க. பிரேக்கை யூஸ் பண்ணி எவ்வளவு கால இடைவெளியில் அது வந்து ஸ்டாப்பிங் பொசிஷனுக்கு வருது வந்திருக்கு, அதனோட டிக்ளரேஷன் என்ன அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா +4 ms to the power minus 2. செவன்த் கொஷின், யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ். ஆக்சிலரேஷனோட யூனிட் என்ன அப்படின்னா ms to the power minus 2. Eighth question, which one of the following is most likely not a case of uniform circular motion? Uniform circular motion இல்லாத கேஸ் எது அப்படின்னா motion of a racing car on a circular track. circular trackல மூவ் ஆகிட்டுருக்க racing car. Ninth question, the force responsible for drying of clothes in a washing machine is dash. வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரையிங் கிளாத் எந்த ஃபோர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். 10th கொஷின், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் டேஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விர்ச்சுவல் ஃபோர்ஸ். தேர்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, speed is a dash quantity whereas velocity is a dash quantity. ஸ்பீடுங்கிறது என்ன குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது என்ன குவான்டிட்டி அப்படின்னா ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி. செகண்ட் கொஷின், the slope of the distance time graph at any point gives dash. distance time graph எந்த பாயிண்டில் இருந்தாலும் அதனோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோப் என்ன கொடுக்கும் அப்படின்னா ஸ்பீடை தான் கொடுக்கும். தேர்ட் கொஷின், கன்சிடர் an object is rest at position x equal to 20 m. then it displacement time graph will be straight line to dash the axis. ஒரு பொருள் வந்து x equal to 20 மீட்டருங்கிற நிலையில் ஓய்வில் இருக்குது. இதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கால வரைபடம் எந்த அச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், எந்த ஆக்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னா parallel axisக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஃபோர்த் கொஷின், நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இஸ் கால்டு டேஸ். நெகட்டிவ் ஆக்சிலரேஷனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிட்டார்டேஷன் ஆர் டிக்ளரேஷன் அப்படின்வாங்க. ஃபிஃப்த் கொஷின், ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ். திசைவேகம் கால வரைபடத்தில் இருக்கிற பரப்பளவு எதை குறிப்பிடுது அப்படின்னா the distance or magnitude of displacement. Fourth Roman letter, true or false. First question, motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. நகரத்தினோட நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்துக்கு இடையே போயிட்டுருக்கிற ஒரு பேருந்தோட
மூமெண்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், ஆக்சிலரேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆல்சோ. ஆக்சிலரேஷன் சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூஸும் வந்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ particle never becomes zero between any interval of time but displacement becomes zero. எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் வந்து ஜீரோ ஆகாது, ஆனால் அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ ஆகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Fourth question, the velocity time graph of a particle falling freely under gravity would be straight line parallel to the x-axis. ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளோட திசைவேகம் கால வரைபடமானது ஆக்சஸ்க்கு இணையாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், இஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ளைன்ட் டு டைம் ஆக்சஸ் தென் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு பொருளோட திசைவேகம் கால வரைபடம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து அது காலத்தோடைய ஆக்சஸ்க்கு ஸ்லோப்பாக சாய்வாக இருந்துச்சு அப்படின்னா அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கால வரைபடம் நேர்கோடாக அமையும் அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ அது வந்து கரெக்டாக தான் அமையும். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், அசசன் ரீசன் டைப். First question, assassin. The accelerated motion of an object may be due to change in the magnitude of velocity or direction of both of them. ஒரு பொருளோட ஆக்சிலரேஷன் அதனோட திசைவேக அளவு அல்லது திசைவேக மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுது அப்படின்றாங்க. ரீசன், ஆக்சிலரேஷன் கேன் பி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி பை சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி. இட் டஸ் நாட் டிபெண்ட் த டைரக்ஷன். ஒரு பொருளோட ஆக்சிலரேஷன் அதன் திசைவேகத்தோட அளவு மாறுபடுவதால் மட்டும் நிகழும், அது வந்து திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, அசசன் அண்ட் ரீசன். அசசன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். இதனோட அசசன் வந்து கரெக்டு பட் ரீசன் வந்து இதுக்கான ரீசன் இல்லை. செகண்ட் கொஷின், அசசன். த ஸ்பீடோமீட்டர் ஆஃப் அ கார் ஆர் அ மோட்டார் சைக்கிள் மெஷர் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் இட். கார் அல்லது மோட்டர் சைக்கிளில் இருக்கிற வேகமானி வந்து அதனோட சராசரி வேகத்தை அளவிடுது அப்படின்றாங்க. ரீசன், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தா அது வந்து சராசரி திசை வேகத்துக்கு சமம் அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி. Both assassin and reason are true, but reason is not the correct explanation of assassin. Assassin, reason ரெண்டுமே கரெக்டு. ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசசனுக்கு கொடுக்கல. தேர்ட் கொஷின், அசசன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பாடி மே பி ஜீரோ when distance travelled by it is not zero. ஒரு பொருளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகலாம், ஆனால் அந்த பொருளோட கடந்த தூரம் வந்து ஜீரோ ஆகாது அப்படின்றாங்க. ரீசன், த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே இருக்கிற குறுகிய பாதை அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்னென்னா, அசசன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசசன். அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசசனுக்கு கொடுத்துருக்கு. ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோவிங். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. Motion of a body covering equal distance in equal interval of time. லிஸ்ட் 2ல் வந்து ABCDன்னு 4 கிராஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்னோட கரெக்டான கிராஃப் எது அப்படின்னா ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன், மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இதனோட கரெக்டான கிராஃப் எதுனா ஆப்ஷன் சி. தேர்ட் கொஷின், கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். அதனோட கரெக்டான கிராஃப் எதுனா ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அதனோட கரெக்டான கிராஃப் எதுனா ஆப்ஷன் பி. Question paper 1. First question, choose the best answer. First question, the area under velocity time graph represent. Velocity time graph represent பண்ணுற அந்த ஏரியாவோடது எது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்ட் பை த மூவிங் ஆப்ஜெக்ட். செகண்ட் கொஷின், யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ். ஆக்சலரேஷனோட யூனிட் என்னென்னா ms to the power -2. தேர்ட் கொஷின், when a body starts from rest, the acceleration of the body after 2 seconds in dash of its displacement அப்படின்னா half of its displacement. Question paper 2. First, choose the best answer. First question,
In a 100-meter race, the winner takes 10 seconds to reach the finishing point. The average speed of the winner is dash ms to the power minus 1 அப்படின்னா 10 seconds. 10 meter second to the power minus 1. Second question, force involved in uniform circular motion is given by dash. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதில் வந்து ஆன்சர் மார்க் பண்ணல, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர்ட் பை ஆர். நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன், லைட். First Roman letter, multiple choice questions. First question, the field of view star is maximum for dash. The பார்வை புலம் அதிகமாக இருக்கிறது எதுக்கு அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். செகண்ட் கொஷின், when a ray of light passes from one medium to another medium, refraction takes place when angle of incident is dash. லைட் வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது அப்படின்னா 45 டிகிரியில். தேர்ட் கொஷின், டேஸ் இஸ் யூஸ்ட் ஆஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் இன் டார்ச் லைட். டார்ச் லைட்டில் ரிஃப்ளெக்டர்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்கேவ் மிரரை. ஃபோர்த் கொஷின், வி கேன் கிரியேட் என்லார்ஜ் விர்ச்சுவல் இமேஜஸ் வித் டேஸ். இந்த பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குறது எது அப்படின்னா கான்கேவ் மிரர். ஃபிஃப்த் கொஷின், வென் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கர்வ்ட் அவுட்வார்ட் த மிரர் ஃபார்ம்ட் வில் பி டேஷ். வந்து எதிரொலிக்கும் பகுதிக்கு வெளிப்புறமாக வளைந்திருக்கிறது வந்து என்ன மிரர் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். சிக்ஸ்த் கொஷின், ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்கேவ் மிரர் இஸ் 5 centimeter. இட்ஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் வந்து 5 centimeter அப்படின்றாங்க. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ அப்படின்னா 10 centimeter. செவன்த் கொஷின், வென் அ பீம் ஆஃப் லைட் passes through a prism it gets dash. வந்து ப்ரிசத்துக்குள்ளே ஒளிக்கற்றை பாயும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா டீவியேட்டட் அண்ட் டிஸ்பர்ஸ்ட். டீவியேட் ஆகுது, ஒளி வந்து விலகல் அடையுது, டிஸ்பர்ஸ் ஆகுது. எய்த் கொஷின், த ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் மேக்ஸிமம் இன் டேஷ். லைட்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்ன அப்படின்னா வேக்கம். நைன்த் கொஷின், அ ரியல் அண்ட் என்லார்ஜ் இமேஜ் கேன் பி அப்டைன்டு பை யூஸிங் அ டேஷ். பெரிதாக்கப்பட்ட மெய்பிம்பத்தை உருவாக்குறது எது அப்படின்னா கான்கேவ் மிரர். டென்த் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ட்ரூ. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா போத் ஏ அண்ட் பி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஆப்ஷன் பி, லைட் மஸ்ட் ட்ராவல் ஃப்ரம் அ மீடியம் ஆஃப் ஹையர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டு த மீடியம் ஆஃப் லோவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெண்டுமே வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். Second Roman letter, true or false. First question, the angle of deviation depends on the refractive index of the glass. ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் என்ன பொறுத்தது அப்படின்றாங்க. ஒளிவிலகல் கோணம் வந்து ஒளிவிலகல் என்ன பொறுத்தது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், இஃப் அ ரே ஆஃப் லைட் passes obliquely from one medium to another, it does not suffer any deviation. ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது அங்கே வந்து டீவியேஷன் நடக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி in front of a convex mirror, the image is formed at infinity. நம்ம குவியாடிலிருந்து ஈரிலா தொலைவில் ஒரு பொருளினால் ஏற்படுற அந்த பிம்பமும் ஈரிலா தொலைவில் உருவாகும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி உருவாகாது, அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், an object is placed at a distance of 3 centimeter from the plan mirror. The distance of object and image is 3 centimeter அப்படின்றாங்க. ஸோ அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு சமதள ஆடியிலிருந்து ஒரு பொருள் வந்து 3 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்றாங்க. அந்த பொருளுக்கும் அந்த பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த பொருளுக்கும் அந்த பிம்பத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் அ விர்ச்சுவல் டிமினிஷ்ட் அண்ட் எரெக்ட் இமேஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். குவியாடி எப்போவுமே சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து
true statement. Sixth question, the distance from center of curvature of the mirror to the pole is called the focal length of the mirror. ஒரு கோளக ஆடியோட வளைவு மையத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து குவிய தொலைவு அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆடி மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடையே இருக்கிற தொலைவு தான் வந்து குவிய தொலைவு அப்படின்வாங்க. செவன்த் கொஷின், when an object is at the center of curvature of concave mirror, the image formed will be virtual and erect. வந்து குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது மாயபிம்பம் உருவாகும் அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அதே அளவு தலைகீழான மெய்பிம்பம் தான் கிடைக்கும், மாயபிம்பம் வந்து அங்கே வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எய்த் கொஷின், லைட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் ட்ராவலிங் எனர்ஜி வித் ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁻⁸ ms⁻1. 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் என்ற அளவு கொண்ட மிக குறைந்த வேகத்தில் தான் வேகத்தில் செல்லும் ஆற்றல் தான் ஒளி, லைட் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் என்ற மிக அதிக வேகத்தில் செல்கிற ஆற்றல் தான் ஒளி, லைட் அப்படின்னு. இது வந்து ஸ்லோவஸ்ட் ட்ராவலிங் இல்லை, ஃபாஸ்டஸ்ட் ட்ராவலிங். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Ninth question, the angle of incidence at which the angle of refraction is 0 degree is called the critical angle அப்படின்றாங்க. எந்த படுகோணத்துக்கு விலகு கோணம் வந்து 0 டிகிரியாக இருக்குதோ அதே தான் மாறுநிலை கோணம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். விலகு கோணம் வந்து எதுக்கு வந்து மாறு கோணமாக இருக்கோ அதை தான் வந்து மாறுநிலை கோணம் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 10th கொஷின், த ரீசன் ஃபார் brilliance ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் மெயின்லி டியூ டு த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். வைரங்கள் மின்னுவதுக்கு காரணம் வந்து ஒளியின் முழு அதிக எதிரொலிப்பு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. First question, in going from a rarer to denser medium, the ray of light bends dash. அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்துக்கு ஒளி கதிர் செல்லும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் நார்மல். செகண்ட் கொஷின், த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் டு த சைன் ஆஃப் டேஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். படுகோணத்தோட சைன் மதிப்புக்கும் என்ன சைன் மதிப்புக்கும் இடையேயான தகவு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். தேர்ட் கொஷின், த மிரர் யூஸ்ட் இன் சர்ச் லைட் இஸ் டேஸ். சர்ச் லைட் யூஸ் பண்ணுற மிரர் என்ன அப்படின்னா கான்கேவ் மிரர். ஃபோர்த் கொஷின், த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஆஃப் லைட் ரே இன் அ ப்ரிசம் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள் ஆஃப் டேஸ். முப்பட்டகம் ஒன்றில் ஏற்படும் விலகு கோணம் எதை பொறுத்தது அப்படின்னா இன்சிடென்ஸை. ஃபிஃப்த் கொஷின், த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர் ஹூஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் 5 cm இஸ் டேஸ். 5 cm குவிய தொலைவு கொண்ட குழி ஆடியோட வளைவு ஆரம் எவ்வளோ அப்படின்னா 10 cm. சிக்ஸ்த் கொஷின், a spherical mirror whose reflecting surface is curved outward is called dash mirror. கோளக ஆடியோட எதிரொலிக்கும் பரப்பு வெளிநோக்கி வளைந்திருந்துச்சுன்னா அது என்ன மிரர் அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர். செவன்த் கொஷின், லார்ஜ் டேஷ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு டு கான்சன்ட்ரேட் சன்லைட் டு ப்ரொடியூஸ் ஹீட் இன் சோலார் ஃபர்னேஸ். சூரிய அடுப்பில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக பயன்படும் பெரிய மிரர் எது அப்படின்னா கான்கேவ் மிரர். எய்த் கொஷின், ஆல் டிஸ்டன்ஸ் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த டேஷ் ஆஃப் த மிரர். முதன்மை அச்சுக்கு இணையாக அனைத்து தொலைவுகளும் ஆடியோட எந்த மையத்திலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னா போல் ஆஃப் த மிரர். Ninth question, a negative sign in the value of magnification indicates that the image is dash. உருப்பெருக்கத்தின் மதிப்பில் காணப்படும் எதிர்குறி அதனோட பிம்பம் என்னவா நமக்கு வெளிப்படுது அப்படின்னா ரியலாக வந்து தெரியுது. 10th question, light is reflected or bent while going from one medium to another because its dash changes. ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு லைட் போகும்போது அதனோட வேகம் மாறுறதுனால ஒளிவிலகல் ஏற்படுதுன்றாங்க. அதனோட வேகமும் எதுவும் மாறுறதுனால ஒளிவிலகல் ஏற்படுது அப்படின்னா ஸ்பீடும் வேவ் லென்த்தும் சேஞ்ச் ஆகிறதுனால. ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. ஃபர்ஸ்ட் கொஷின், ரேஷியோ ஆஃப்
image to height of object to the opposite concave mirror. Second question, used in hairpin bends in mountains to the opposite total internal reflection. Third question, coin inside water appearing slightly raised to the opposite magnification. Fourth question, mirage to the opposite convex mirror. Fifth question, used as dentist mirror to the opposite refraction. இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் இமேஜ் டு ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதனோட ஆன்சர் என்னென்னா மேக்னிஃபிகேஷன். செகண்ட் கொஷின், யூஸ்ட் இன் ஹேர்பின் பென்ஸ் இன் மவுண்டைன்ஸ், அதனோட ஆன்சர் வந்து ரிஃப்ராக்ஷன். தேர்ட் கொஷின், காயின் இன்சைட் வாட்டர் அப்பியரிங் ஸ்லைட்லி ரைஸ்ட், refraction. Fourth question, mirage, அதனோட ஆன்சர் total internal reflection. Fifth question, used as dentist mirror, அதனோட ஆன்சர் வந்து concave mirror. Second, match the following: position of object, position of image, size and nature of image. இது first question, within focus, அதனோட ஆன்சர் என்னன்னா behind the mirror, magnified virtual erect. Second question, at focus f, பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து என்னன்னா இன்ஃபினிட்டி. சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து என்னென்னா ஹைலி மேக்னிஃபைட் ரியல் இன்வெர்ட்டட். தேர்ட் கொஷின், பிட்வீன் எஃப் அண்ட் சி, அதனோட பொசிஷன் ஆஃப் இமேஜ் என்னன்னா பியாண்ட் சி. சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து மேக்னிஃபைட் ரியல் இன்வெர்ட்டட். ஃபோர்த் கொஷின், அட் சி, அதனோட பொசிஷன் ஆஃப் இமேஜ் என்ன அப்படின்னா அட் சி. சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து என்னென்னா சேம் சைஸ் ரியல் இன்வெர்ட்டட். ஃபிஃப்த் கொஷின், பியாண்ட் சி, அதனோட பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து என்னென்னா பிட்வீன் எஃப் அண்ட் சி. சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து என்னென்னா ஹைலி டிமினிஷ்ட் ரியல் இன்வெர்ட்டட். சிக்ஸ்த் கொஷின், அட் இன்ஃபினிட்டி, அதனோட பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து அட் எஃப். சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இமேஜ் வந்து டிமினிஷ்ட் ரியல் இன்வெர்ட்டட். Fifth Roman letter, assassin and reason. First question, assassin, for observing the traffic at a hairpin bend in mountain paths, a plan mirror is preferred over convex mirror and concave mirror. மலைப்பாதையில் இருக்க கொண்டை ஊசி வளைவில் போக்குவரத்து நெரிசலை கண்காணிக்க குவி ஆடி மற்றும் குழி ஆடியை விட சமதள ஆடியை மட்டும்தான் விரும்பி பயன்படுத்தப்படுறதா சொல்கிறாங்க. ரீசன், கான்வெக்ஸ் மிரர் ஹேஸ் அ மச் லார்ஜர் ஃபீல்ட் ஆஃப் வியூ தேன் அ பிளான் மிரர் ஆர் அ கான்கேவ் மிரர். ஒரு குவி ஆடியானது சமதள ஆடி அல்லது குழி ஆடியை விட மிக அதிகமான பார்வை புலத்தை உடையது அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்னென்னா அசசன் வந்து ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் வந்து ட்ரூ. அசசன் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பட் ரீசன் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின், அசசன், incident ray is directed towards the center of the curvature of spherical mirror. After reflection it retraces its path. படுகதிர் கோள ஆடியோட வளைவு மையத்தில் பட்டு எதிரொலித்த பின் மீண்டும் அதே பாதையில் திரும்புது அப்படின்றாங்க. ரீசன், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து I is equal to angle of reflection R is equal to 0 degree அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் வந்து என்னென்னா both assassin and reason are true. Reason is the correct explanation of assassin. assassin reason ரெண்டுமே கரெக்டு. ரீசனும் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து assassinக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன், மேட்டர் அரவுண்ட் அஸ், கெமிஸ்ட்ரி. First Roman letter, choose the correct answer. First question, the physical state of water at 373 Kelvin is. 373 கெல்வினில் வாட்டரோட ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னா வேப்பராக இருக்கும். செகண்ட் கொஷின், அமாங் த ஃபாலோயிங் டேஸ் எஸ் அ மிக்சர், இதில் எது மிக்சர் அப்படின்னா ஜூஸ். தேர்ட் கொஷின், வென் வி மிக்ஸ் அ ட்ராப் ஆஃப் இங்க் இன் வாட்டர் வி கெட் அ டேஸ். ட்ராப் ஆஃப் இங்கை வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர். Fourth question, the constituent that form a mixture are also called dash. கலவையை உருவாக்கும் உட்பொருட்களை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஃப்த் கொஷின், டேஸ் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் த்ரூ அவுட் த சேம் சாம்பிள். சாம்பிள் ஃபுல்லாக சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பியோர் சப்ஸ்டான்சஸ் அப்படி சொல்லுவாங்க. செகண்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், A, liquid expand more than gases on heating. வெப்பப்படுத்தும் போது வாயுக்களை விட நீர்மம் வந்து அதிகமாக விரிவடையும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஹீட் பண்ணும்போது
வாயுவை விட நீர்மம் அதிகமாக விரைவு அடையாது. ஆப்ஷன் பி, எ காம்பவுண்ட் cannot be broken into simpler substance chemically. வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை எளிய பொருளாக உடைக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கெமிக்கல்லாம் வந்துட்டு இதை வந்து ஈஸியாக ப்ரோக்கன் பண்ண முடியும். ஆப்ஷன் சி, வாட்டர் ஹேஸ் அ டெஃபினைட் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட். வாட்டருக்கு டெஃபினைட் பாய்லிங் பாயிண்ட்டும் இருக்குது, ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி, பட்டர் மில்க் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ் மிக்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பட்டர் மில்க் தான். ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் இ, ஆஸ்பிரின் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் அண்ட் 35.5% ஆக்சிஜன் பை மாஸ். ஆஸ்பிரின் இஸ் அ மிக்சர். ஆஸ்பிரின் வந்து மிக்சர் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ரோமன் லெட்டர், match the following. First question, element to the opposite, settle down on standing. Second question, compound to the opposite, impure substance. Third question, collide to the opposite, made up of molecules. Fourth question, suspension to the opposite, pure substance. Fifth question, mixture to the opposite, made up of atom. இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எலமெண்ட், அதனோட ஆன்சர் மேட் அப் ஆஃப் ஆட்டம். எலமெண்ட் வந்து ஆட்டமால் தான் உருவாகுது. செகண்ட், காம்பவுண்டோட ஆன்சர் என்னென்னா பியோர் சப்ஸ்டான்ஸ். தேர்ட் கொஷின், கொலாய்ட், அதனோட ஆன்சர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஃபோர்த் கொஷின், சஸ்பென்ஷன், அதனோட ஆன்சர் வந்து செட்டில் டவுன் ஆன் ஸ்டாண்டிங். ஃபிஃப்த் கொஷின், மிக்சர், அதனோட ஆன்சர் வந்து இம்பியோர் சப்ஸ்டான்ஸ். Fourth Roman letter, fill in the blanks. First question, evaporation is always accompanied by dash in temperature. ஆவியாதல் எப்போதுமே எந்த வெப்பநிலையோடு அமையுது அப்படின்னா டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர். செகண்ட் கொஷின், 150 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஸ் கெல்வின். 150 டிகிரி செல்சியஸ் வந்து எவ்வளோ கெல்வின் அப்படின்னா 423 கெல்வின். தேர்ட் கொஷின், அ டேஸ் மிக்சர் ஹேஸ் நோ டிஸ்டிங்விஷபிள் பவுண்ட்ரி பிட்வீன் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். எந்த கலவையின் இயைபு பொருளுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை அப்படின்னா ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு இல்லை. ஃபோர்த் கொஷின், an example of a substance that sublime is dash. பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நாப்தலின். ஃபிஃப்த் கொஷின், லேட்டன்ட் ஹீட் இஸ் த எனர்ஜி யூஸ்டு ஃபார் dash. ஆற்றலின் உள்ளுறை வெப்பம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா interconversion of matter. Exercise 2, difference in dash is the principle used in fractional distillation. பின்ன காய்ச்சி வடித்தல்ல பயன்படும் தத்துவத்தில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட். செகண்ட் கொஷின், the separation of denser particles from lighter particles done by rotation at high speed is called dash. மிக அதிக வேகத்தில் சுழலை செஞ்சு கனமான பொருளிலிருந்து லேசான பொருளை பிரித்தெடுக்கும் மெத்தட் வந்து என்ன மெத்தட் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். தேர்ட் கொஷின், dash is the essential to perform separation by solvent extraction method. கரைப்பானை கொண்டு சாறு இறங்குதல் முறையில் பிரித்தெடுக்கிறதுக்கு எது அவசியமாக தேவைப்படுது அப்படின்னா செப்பரேட்டிங் ஃபனல் அங்கே தேவைப்படுது. ஃபோர்த் கொஷின், ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஷ் மிக்சர். அந்த வடிகட்டுதல் அப்படிங்கிறது எந்த கலவையை பிரித்தெடுக்க பயனுள்ள முறை அப்படின்னா சாலிட் லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து எஃபெக்டிவாக தேவைப்படுது. ஃபிஃப்த் கொஷின், ஃபார் அ சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வி நீட் டு ஹாவ். எளிய காய்ச்சி வடித்தல் முறைக்கு நமக்கு என்ன அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா லைபர்க் கண்டென்சர். செகண்ட் ரோமன் லெட்டர், ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், பட்டர் ஃப்ரம் கர்ட் கேன் பி செப்பரேட்டட் பை சென்ட்ரிஃபியூகேஷன். கர்ட்லேருந்து பட்டரை செப்பரேட் பண்ணுறது சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட்னால பண்ணுறோம்ன்றாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரிஃபியூகேஷன்னாலையும் அதை பண்ண முடியும். செகண்ட் கொஷின், ஆயில் அண்ட் வாட்டர் ஆர் இம்மிசிபிள் இன் ஈச் அதர். ஆயிலும் வாட்டரும் ஒன்றோடு கலக்காது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் கொஷின், சப்ளிமேஷன் இஸ் த property of a substance to directly change from liquid to solid state அப்படின்றாங்க. ஒரு பொருள் வந்து நேரடியாக லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஷஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு பேர் சப்ளிமேஷன் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு பொருள் வந்துட்டு சாலிட் ஸ்டேட்டில் இருந்து டைரெக்டாக கேஷஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் சப்ளிமேஷன். லிக்விட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு பேர் சப்ளிமேஷன் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், லிக்விட் டு லிக்விட்
கொலாய்ட்ஸ் ஆர் கால்ட் ஜெல்ஸ். லிக்விடும் கொலாய்ட் ஆகிறதுக்கு பேர் வந்து ஜெல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 5th question, fractional distillation is used when the boiling point of components have large difference. இந்த கலவையில் இருக்கிற கூறுகள் கொதிநிலை வேறுபாடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து பின்ன காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கொதிநிலை வேறுபாடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து காய்ச்சி வடித்தல் முறையில் தான் வந்து அதை வந்து பயன்படுத்தணும். 3rd Roman letter, match the following. ABC இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின், sand and camphor அதனோட ஆன்சர் வந்து mixture of two solids. C வந்து sublimation. செகண்ட் கொஷின், அசிட்டோன் அண்ட் வாட்டர். பியில் அதனோட ஆன்சர் வந்து மிசிபிள் லிக்விட்ஸ். சி ஃபார் வந்து குரோமட்டோகிராஃபி. தேர்ட் கொஷின், பிக்மெண்ட்ஸ் அதனோட ஆன்சர் வந்து இங்க், குரோமட்டோகிராஃபி. ஃபோர்த் கொஷின், சால்ட் அண்ட் வாட்டர் அதனோட ஆன்சர் வந்து சாலபிள், டிஸ்டிலேஷன். 5th question, water and kerosene அதனோட ஆன்சர் வந்து immiscible liquids, separating funnel. 4th Roman letter, fill in the blanks. First question, alcohol can be separated from water by dash. வாட்டர்லேருந்து ஆல்கஹாலை செப்பரேட் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா டிஸ்டிலேஷன் மெத்தட். செகண்ட் கொஷின், sand is removed from naphthalene by dash மெத்தட். நாப்தலின்லேருந்து சாண்டை வந்து ரிமூவ் பண்ணுறது என்ன மெத்தட் அப்படின்னா சப்ளிமேஷன் மெத்தட். தேர்ட் கொஷின், இன் பெட்ரோலியம் ரிஃபைனிங் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் யூஸ்ட் இஸ் டேஸ். பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃபோர்த் கொஷின், குரோமட்டோகிராஃபி இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டேஸ். வண்ணப்பிரிகை முறை வந்து எந்த தத்துவத்தோட அடிப்படையில் செயல்படுதுன்னா அட்சார்ப்ஷன். 5th question, the solubility of solid in water dash with the increase in temperature. வெப்பநிலை உயரும் போது நீரில் இருக்கிற திண்மத்தோட கரைதிறன் என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரி. 5th lesson, atomic structure. First Roman letter, multiple choice questions. First question, among the following the odd pair is. இந்த கொடுத்துருக்கிறதுல odd pair எதுனா ஆப்ஷன் சி, சிலிக்கான் பேஸ் 14 மாஸ் 30, phosphorus base 15 mass 31. இதுதான் வந்து இதில் ஆட் பேர். செகண்ட் கொஷின், சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் சேஞ்சஸ் இட் டு டேஷ். நியூட்ரானோட எண்ணிக்கையின் மாற்றம் அந்த அணுவை எந்த மாதிரி மாற்றுது அப்படின்னா அன் ஐசோடோப்பாக மாற்றுது. தேர்ட் கொஷின், த டேர்ம் நியூக்ளியான்ஸ் ரெஃபர்ஸ் டு டேஷ். அணுக்கரு எதை குறிக்குது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஃபோர்த் கொஷின், த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன் புரோமியம் பேஸ் 35 மாஸ் 80 இஸ் டேஸ். புரோமியம் பேஸ் 35 மாஸ் 80ல் இருக்கிற புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 35 45 35. 5th question, the correct electronic configuration of potassium is. பொட்டாசியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு இது அப்படின்னா 2,8,8,1. Second Roman letter, true or false. First question, in an atom electron revolve around the nucleus in fixed orbit. ஆட்டம் வந்து ஃபிக்ஸ்டு ஆர்பிட், எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஃபிக்ஸ்டு ஆர்பிட். அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து உட்கருவோட நிலையான சுற்றுப்பாதையில் வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் கொஸ்டின், ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் ஹாவ் த டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். வந்து ஒரு தனிமத்தோட ஐசோடோப் வந்து வெவ்வேறு அணு எண்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்ஸ் கிடையாது, சேம் அட்டாமிக் நம்பர் தான். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், எலக்ட்ரான்ஸ் ஹாவ் நெக்லிஜிபிள் மாஸ் அண்ட் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ்க்கு நெக்லிஜிபிள் மாஸும் சார்ஜும் தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். Fourth question, smaller the size of orbit, lower is the energy of orbit. ஆர்பிட்டோட சைஸ் ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா அதனோட எனர்ஜியும் ஸ்லோவராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 5th question, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எல் ஷெல் இஸ் 10. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் எல் ஷெல்லில் வந்து 10 இருக்காது, 8 தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Third Roman letter, fill in the blanks. First question, calcium and argon are example of a pair of dash. கால்சியமும் ஆர்கானும் எந்த பேருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐசோபார்ஸ்க்கு.
Second question, total number of electrons that can be accommodated in an orbit is given by dash. இந்த ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 2n². Third question, dash isotope is used in treatment of goiter. இந்த எந்த ஐசோடோப் வந்து கழுத்து கலல நோய்க்கு பயன்படுது அப்படின்னா அயோடின் 131. Fourth question, the number of neutrons present in lithium base 3 mass 7 is dash. வந்து லித்தியம் பேஸ் 3 மாஸ் 7ல் இருக்க நியூட்ரானோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 4. Fifth question, valency of organ is dash. ஆர்கானோட வேலன்சி எவ்வளோ அப்படின்னா 0. Match the following. Fourth Roman letter, match the following. First match, A. Dalton to the opposite hydrogen atom model. B. Thomson to the opposite planetary model. C. Rutherford to the opposite first atomic theory. D. Niels Bohr to the opposite plum pudding model. Fifth one வந்து discovery of neutrons. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A. Dalton அதனோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாமிக் தியரி. B. Thomson அதனோட ஆன்சர் வந்து plum pudding model. C. Rutherford அதனோட ஆன்சர் வந்து planetary model. D. Niels Bohr அதனோட ஆன்சர் வந்து hydrogen atom model. Second match the following. First question, A. Mass of proton to the opposite 1.6 into 10 to the power minus 19 C. B. Mass of electron to the opposite minus 1.6 into 10 to the power minus 19 C. C. Charge of electron to the opposite 9.31 into 10 to the power minus 28 G. D. Charge of proton to the opposite 1.67 into 10 to the power minus 24 G. இப்போ என்னோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A. Mass of proton ஓட நம்பர் என்ன அப்படின்னா 1.67 into 10 to the power minus 24 gram. B. Mass of electron ஓட நம்பர் என்ன அப்படின்னா 9.31 into 10 to the power minus 28 gram. C. Charge of electron ஓட நம்பர் வந்து என்னன்னா minus 1.6 into 10 to the power minus 19 C. D. Charge of proton ஓட நம்பர் என்னன்னா 1.6 into 10 to the power minus 19 C. We complete the following table. Atomic number, mass number, number of neutrons, number of protons, number of electrons, name of the element. Okay. Atomic number 9, mass number 19, number of neutrons வந்து 10, number of protons வந்து 10, number of electrons வந்து 9. இது என்ன element அப்படின்னா fluorine. Atomic number 16, mass number 32, number of neutrons 16, number of protons 16, number of electrons 16. இது எந்த element அப்படின்னா sulfur. Atomic number 12, mass number 24, number of neutrons 12, number of protons 12, number of electrons 12. இது என்ன element அப்படின்னா magnesium. Atomic number 1, mass number 2, number of electrons 1, number of protons 1, number of electrons 1. இது என்ன element அப்படின்னா deuterium. Atomic number 1, mass number 1, number of electrons வந்து 0, number of protons 1, number of electrons 1. இது என்ன element அப்படின்னா protium. Sixth Roman letter, arrange the following in increasing order of the atomic number. Increasing orderல atomic number வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீலியம், செகண்ட் ஒன் வந்து போரான், தேர்ட் ஒன் வந்து ஆக்சிஜன், ஃபோர்த் ஒன் வந்து ஃப்ளோரின், ஃபிஃப்த் ஒன் வந்து நியான், சிக்ஸ்த் ஒன் வந்து சோடியம், செவன்த் ஒன் வந்து மெக்னீஷியம், எயித் ஒன் வந்து சிலிக்கான், நைன்த் ஒன் வந்து சல்ஃபர், டென்த் ஒன் வந்து கால்சியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயாலஜி. சிக்ஸ்த் லெசன், லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி. First Roman letter, multiple choice questions. First question, a big tree falls in a forest but its roots are still in contact with the soil. The branches of this fallen tree straight up. This happens in response to dash. காட்டில் ஒரு பெரிய மரம் வந்து விழுது, ஆனால் மரத்தின் வேர்கள் வந்து நிலத்தடியில் தொடர்பு வச்சுருக்கு. விழுந்த மரத்தோட கிளைகள் வந்து நேரம் வளருது. இந்த நிகழ்வு எதன் தூண்டுதலால் நடக்குது அப்படின்னா வாட்டர் அண்ட் லைட். செகண்ட் கொஷின், the tropic movement that helps the clumping vines to find a suitable support is dash. ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவு எது அப்படின்னா திக்மோட்ராபிசம். தேர்ட் கொஷின், தி கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் டேஸ். இந்த ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறும் வேதிவினை வந்து CO2.
அப்படின்றாங்க. ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா CO2 is reduced and water is oxidized. Fourth question, transpiration is best defined as dash. இந்த நீராவி போக்கு வந்து டெஃபினிஷன் என்ன அப்படின்னா எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ஏரியல் சர்ஃபேஸ் ஃப்ரம் த பிளான்ட். Second Roman letter, state true or false. First question, the response of a plant pot to chemical stimulus is called phototropism. வேதிப்பொருளின் தூண்டுதலுக்கு ஏற்றாற் போல் தாவர உறுப்பு வந்து வளையிறது வந்து ஒளி சார்பு அசைவு அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது வந்து வேதி தூண்டுதல், அதாவது கெமோட்ராபிசம்னால தான் அது வந்து நடக்குது, ஃபோட்டோட்ராபிசம்னால இல்லை, ஹெமோட்ராபிசம்னால. செகண்ட் கொஷின், ஷூட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். தண்டு பகுதி வந்து நேர் ஒளி சார்பு அசைவு மற்றும் எதிர்ப்புவி சார்பு அசைவு உடையது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், சயின்டிஃபிக் டேர்ம் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த பெண்டிங் ஆஃப் ரூட்ஸ் டுவர்ட்ஸ் வாட்டர் இஸ் கால்டு ஜியோட்ராபிசம். வந்து நீரின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர வேர் வளையும், இது வந்து புவியீர்ப்பு சார்பசைவு அப்படின்னு இதனோட பேர் அப்படின்றாங்க. ஸோ இதனோட இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜியோட்ராபிசம் அதுக்கான ரீசன் இல்லை, ஹைட்ரோட்ராபிசம்னால தான் அது வந்து அந்த மாதிரி மாறுது. ஃபோர்த் கொஷின், ஜோசப் Priestley devised an experiment to find out the water alone was the cause of the increase in the weight of the plant. தாவரத்தின் எடை அதிகரிப்பதற்கு நீர் மட்டுமே காரணம் என்பதை ஜோசப் பிரைஸ்லி என்பவர் அவரோட சோதனை மூலம் வந்து விளக்கியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், when the weather is hot, water evaporates lesser, which is due to opening of stomata. வளிமண்டலத்தில் வெப்பம் வந்து அதிகரிக்கும் போது இலைத்துளைகளை திறந்து கொள்வதால் தான் நீர் வந்து ஆவியாதல் குறைந்து போகுது அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். Third Roman letter, fill in the blanks. First question, the shoot system grows upward in response to dash. இந்த எதனோட துளங்களால் தண்டு தொகுப்பு வந்து மேல் நோக்கி வளருது அப்படின்னா ஃபோட்டோட்ராபிசம். செகண்ட் கொஷின், டேஸ் இஸ் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ராபிக் ஆஸ் வெல் ஆஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக். வந்து நேர் நீர் சார்பசைவு மற்றும் நேர் புவி சார்பசைவு உடையது எது அப்படின்னா ரூட். தேர்ட் கொஷின், த க்ரீன் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் த பிளான்ட் இஸ் டேஸ். தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமியே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோரோஃபில் அப்படிம்பாங்க. ஃபோர்த் கொஷின், த மினரல்ஸ் லைக் நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் சப்ஸ்டான்ஷியல் குவான்டிட்டி பை த பிளான்ட்ஸ் ஆர் கால்டு டேஷ். நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் தாவரங்களுக்கு அதிக அளவு தேவைப்படும். இதனால் இந்த கனிமங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth Roman letter, match the column A with column B. Column A, first question, root growing downwards into soil to the opposite, positive phototropism. Second question, shoots growing towards the light to the opposite, negative geotropism. Third question, shoots growing upward to the opposite, negative phototropism. Fourth question, roots growing downwards away from light to the opposite, positive geotropism. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ரூட்ஸ் க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ் இன்டு சாயில், அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். செகண்ட் கொஷின், ஷூட்ஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த லைட், அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். தேர்ட் கொஷின், ஷூட்ஸ் க்ரோயிங் அப்வர்ட், அதனோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஃபோர்த் கொஷின், ரூட்ஸ் க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ் அவே ஃப்ரம் லைட், அதனோட ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் அனலாக். ஃபர்ஸ்ட் கொஷின், டுவர்ட்ஸ் அ ஸ்டிமுலஸ், அது வந்து பாசிட்டிவ் ட்ராபிசம். அவே ஃப்ரம் த ஸ்டிமுலஸ் வந்து நெகட்டிவ் ட்ராபிசம். செகண்ட் கொஷின், ஹைட்ரோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ். வாட்டர் ட்ராபிசம் வந்து ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் லைட், இந்த வாட்டர். ஹைட்ரோட்ராபிசம்ங்கிறது ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் வாட்டர். ஃபோட்டோட்ராபிசம் அப்படிங்கிறது ரெஸ்பான்ஸ் டுவர்ட்ஸ் லைட். தேர்ட் கொஷின், ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில். டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஸ்டொமேட்டா. First Roman letter, multiple choice questions. First question, the bending of root of a plant in response to water is called dash. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளையிறது என்ன அப்படின்னா ஹைட்ரோட்ராபிசம். செகண்ட் கொஷின், a growing seedling is kept in the dark room. A burning candle is placed near it for a few days. The top part of the seedling bent towards the burning candle. This is an example of dash. இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்கணும், பிறகு அதனை அருகில் எரியும் மெழுகுவர்த்தியை சில நாட்களுக்கு வைக்கணும் அப்படின்றாங்க. இளம் நூற்றுகள் மேலே
முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வந்து வளைஞ்சு போகுது அப்படின்றாங்க அந்த நாற்றுகள் வந்து. இவ்வகை வளைதர் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஃபோட்டோட்ராபிசம்க்கு. தேர்ட் கொஷின், த ரூட் ஆஃப் த பிளான்ட் இஸ் டேஸ். பிளான்ட்டோட ரூட் அப்படிங்கிறது எது அப்படின்னா பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் பட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக். தேர்ட் பாயிண்ட், நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் பட் பாசிட்டிவ்லி ஹைட்ரோட்ரோபிக். ஃபோர்த் கொஷின், த பிளான்ட் பார்ட் விச் எக்ஸிபிட் நெகட்டிவ் ஜியோட்ராபிசம் இஸ் டேஸ். தாவர உறுப்பு எதிர்ப்புவி ஈர்ப்பு சார்பசைவை கொண்டது அப்படின்னா எதனோடது அப்படின்னா ஸ்டெம். ஃபிஃப்த் கொஷின், non-directional movement of a plant pot is response to the temperature is called dash. வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு வந்து திசைசாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குறத என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோநாஸ்டி என்பாங்க. சிக்ஸ்த் கொஷின், dandelion flowers open the petals in bright light during the daytime but close the petals in dark at night. This response of dandelion flowers is called dash. dandelion மலர்கள், இது மலர்களில் இருக்கிற இதழ்கள் வந்து பகல் நேரங்களில் பிரகாசமான ஒளியில் வந்து திறக்குது, ஆனால் இரவு நேரங்களில் அந்த இதழ்கள் வந்து மூடிக்குது. dandelion மலர்களில் ஏற்படும் இந்த தூண்டல் வந்து என்ன அப்படின்னா ஃபோட்டோநாஸ்டி. செவன்த் கொஷின், டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட் எக்ஸேல். ஃபோட்டோசிந்தசிஸ் டைமில் பிளான்ட் வந்து எதை எக்ஸ்ஹேல் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை. எய்த் கொஷின், குளோரோஃபில் இன் அ லீஃப் இஸ் ரெக்வயர்ட் ஃபார். லீஃபில் இருக்கிற குளோரோஃபில் எதை ரெக்வயர் பண்ணுதுன்னா photosynthesis. Ninth question, a plant is kept in a dark room for about 24 hours before conducting any experiment on photosynthesis in order to dash. ஒரு தாவரம் இருட்டறையில் 24 மணி நேரம் வைக்கப்படுது எந்த ஒரு ஒளிச்சேர்க்கை சோதனை செய்வதற்காக அப்படின்னா ரிமூவ் ஸ்டார்ச் ஃப்ரம் த லீவ்ஸ்லேருந்து ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. 10th கொஷின், டிரான்ஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரோ. டிரான்ஸ்பிரேஷன் எந்த இடத்துல டேக்ஸ் பிளேஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டொமேட்டாவில். செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், சோலார் ட்ரக்கிங் ஆஃப் சன்ஃப்ளவர் இன் அக்கார்டன்ஸ் வித் த பாத் ஆஃப் சன் இஸ் டியூ டு டேஸ். சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளையிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெலியோட்ரோபிசம். செகண்ட் கொஷின், த ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ பிளான்ட் பாட் டுவர்ட்ஸ் கிராவிட்டி இஸ் டேஸ். புவியீர்ப்பு திசைக்கு ஏற்ப தாவரம் வளையிறதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜியோட்ரோபிசம். தேர்ட் கொஷின், வென் த லீவ்ஸ் ஆஃப் அ சென்சிட்டிவ் பிளான்ட் ஆர் டச்ட் வித் அ ஃபிங்கர் தே ஃபோல்ட் அப் அண்ட் வென் லைட் ஃபேட்ஸ் அட் டஸ்க் த பெட்டல்ஸ் ஆஃப் த dandelion flower close. These two plants show dash and dash movement. உணர்திறன் கொண்ட தாவரத்தோட இலைகளை தொடும்போது இலைகள் வந்து மூடிக்குது மற்றும் வந்து dandelion மலர்களின் இதழ்கள் வந்து ஒளி மங்கும் போது மூடிக்குது. இந்த இரண்டு தாவரங்களுக்கும் இடையில் காணப்படுறது என்ன அப்படின்னா திக்மோனாஸ்டிக் அண்ட் ஃபோட்டோனாஸ்டிக் மூமெண்ட். ஃபோர்த் கொஷின், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் moonflower is not a trophism because the movement in this is dash. நிலவு மலர் மூடுறதும் திறக்கிறதும் சார்பசைவை சார்ந்ததில்லை, ஏன்னா இதில் காணப்படும் அசைவு என்ன அப்படின்னா நீநாஸ்டி தூண்டல் சார்ந்தது அல்ல அப்படின்றாங்க. ஃபிஃப்த் கொஷின், த ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் டேஸ் அண்ட் டேஸ். ஃபோட்டோசிந்தசிஸோட ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா CO2வும் H2Oவும். சிக்ஸ்த் கொஷின், when iodine solution is added for testing starch part of the leaf with dash turn blue black color. வந்து ஸ்டார்ச் ஆய்வின் போது அயோடின் கரைசல் சேர்க்கப்படும், இதனால் இலைகளில் இருக்கிற என்ன பாகங்கள் மட்டும் கருநீல நிறமாக மாறும் அப்படின்னா ஸ்டார்ச். செவன்த் கொஷின், இன் லீவ்ஸ் த ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேஸ். எதனோட வடிவில் உணவு இலைகளில் சேமிக்கப்படுது அப்படின்னா ஸ்டார்ச். எய்த் கொஷின், பிளான்ட்ஸ் மே இன்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் பட் நீட் டேஸ் ஃபார் தியர் லிவிங். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வந்து CO2வை உள்ளிழுத்துக்குது, ஆனால் அவர்கள் உயிர் வாழ்தலுக்கு என்ன அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ஆக்சிஜன். நைன்த் கொஷின், பிளான்ட் யூட்டிலைஸ் ஒன்லி டேஸ் % ஆஃப் த அப்சார்ப்டு வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் த அதர் ஆக்டிவிட்டீஸ். இந்த தாவரங்கள் உறிஞ்சும் நிலையில் எவ்வளோ சதவீதம் மட்டும் ஒளிச்சேர்க்கைக்கு மற்றும் மற்ற செயல்பாடுக்கு தேவைப்படுது அப்படின்னா 1%. 10th கொஷின், பிளான்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் கண்டினியூஸ்லி த்ரோ த டேஸ். தாவரங்கள் தொடர்ச்சியாக காற்றை உள்ளே இழுத்தும் வெளியிடுறதும் எது வழியாக நடக்குது அப்படின்னா ஸ்டொமேட்டா மூலமாக. தேர்ட் ரோமன் லெட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், வென் த லீவ்ஸ் ஆஃப் மிமோசா புடிகா பிளான்ட் ஆர் டச்ட் வித் அ ஃபிங்கர் தே ஃபோல்ட் அப் குயிக்லி.
தொட்டால் சீனங்கி தாவரத்தோட இலைகளை தொடும்போது வேகமாக மூடிக்குது. இவ்வகை அசைவு நடுக்கமுற வளைதலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், the petals of moonflower open up in morning and closes in the evening. This is called photonasty. நிலவு மலர்களோட இதழ்கள் வந்து காலையில் திறக்கிறதும் மாலையில் மூடுறதும் இந்த வகை ஒளியுறு வளைதல் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோட்டோனாஸ்டினால் அது நடக்கிறது இல்லை. தேர்ட் கொஷின், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஃபோட்டோசிந்தசிஸ்னால குளுக்கோஸும் கார்பன் டை ஆக்சைடும் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் ரிலீஸிங் ஆக்சிஜன் டு கீப் த அட்மாஸ்பியர் இன் பேலன்ஸ். வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், plant lost water when the stomata on leaves are closed. தாவர இலைகளில் காணப்படும் இலை துளைகள் வந்து மூடிக்கொள்ளும் போது நீர் இழப்பு ஏற்படுது அப்படின்றாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த லீவ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும்போது அது நடக்காது. அந்த லீவ்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும்போது தான் வந்து அங்கே நீர் இழவு வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். காலம் ஏ, காலம் பி, காலம் சி. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோட்டோனாஸ்டி. அதனோட ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸ் டு லைட். மூன்ஃப்ளவர். செகண்ட் கொஷின் திக்மோனாஸ்டி. அதனோட ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸ் டு டச். மிமோசா புடிக்கா. தேர்ட் கொஷின் தெர்மோனாஸ்டி. அதனோட ஆன்சர் வந்து ரெஸ்பான்ஸ் டு டெம்பரேச்சர். துலிப்பா ஸ்பீஷஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசன், லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ், டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கானிசம், கிங்டம் அனிமாலியா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், விச் இஸ் நாட் அ இன்செக்ட். இன்செக்ட் இல்லாதது எது அப்படின்னா ஸ்பைடர். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த குரூப் ஹேவிங் ஒன்லி மெரைன் மெம்பர்ஸ். கடல்வாழ் உறுப்பு எது அப்படின்னா எக்கினோடெர்மட்டா. தேர்ட் கொஷின், மீசோஜெல்லா இஸ் ப்ரெசன்ட் இன். மீசோஜெல்லா வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா கோலன்டெரட்டா. ஃபோர்த் கொஷின், டிசென்ட்ரி இஸ் காஸ்ட் பை. டிசென்ட்ரி எதனால் ஆகுது அப்படின்னா என்டமோபியாவால். ஃபிஃப்த் கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் நாட் அ பொய்கிலோதெர்மிக் அனிமல். பொய்கிலோதெர்மிக் அனிமல் இல்லாதது எது அப்படின்னா ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ். சிக்ஸ்த் கொஷின், ஐடென்டிஃபை த அனிமல் ஹேவிங் 4 chambered heart. 4 chambered heart இருக்கிற அனிமல் எது அப்படின்னா crocodile. செவன்த் கொஷின், விச் இஸ் நாட் அ ஃபியூச்சர் ஆஃப் கோர்டேட்ஸ். ஃபியூச்சர் ஆஃப் கோர்டேட்ஸ் இல்லாதது எது அப்படின்னா green glands. எய்த் கொஷின், the bilaterally symmetrical larva which transform into radially symmetrical adult is dash. இருபக்க சமச்சீருடைய லார்வா ஆரமச்சீருடைய முதிர் உயிரியாக மாறுறது எது அப்படின்னா பைபெனாரியா. நைன்த் கொஷின், த அனிமல் வித்தவுட் ஸ்கல் இஸ். ஸ்கல் இல்லாத அனிமல் எது அப்படின்னா ஏக்ரானியா. டென்த் கொஷின், சூஸ் த கரெக்ட் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஹெமிகார்டேட். ஹெமிகார்டேட்டுக்கு ரிலேட் ஆகிற கரெக்டான டேர்ம்ஸ் எது அப்படின்னா வெர்மிஃபார்ம், அன்செக்மெண்டட், ட்ரைப்ளோபிளாஸ்டிக், ciliary feeders. 11th question, hermaphrodite organisms are hydra, tapeworm, earthworm, ascidian. 12th question, poikilothermic organisms are. poikilothermic organisms எது அப்படின்னா fish, frog, lizard, snake. 13th question, crop, gizzard and air sacs are seen in. crop, gizzard, air sacsலாம் எதில் இருக்குது அப்படின்னா பேர்டுக்கு தான் இருக்குது. 14th question, excretory organ of a tapeworm. tapewormோட excretory organ எது அப்படின்னா flame cells. 15th question, tube like alimentary canal is found in. tube like alimentary canal எங்கே இருக்குது அப்படின்னா ascaris. 16th question, during ecdysis which of the following is shed off? chitin. 17th question, cephalization is related to. cephalization எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னா ஹெட் ஃபார்மேஷனுக்கு. செகண்ட் ரோமன் லெட்டர், fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஷின், the excretory opening of porifera is dash. துளையுடலிகளில் கழிவு நீக்க துளை எது அப்படின்னா ஆஸ்டா ஆர் ஆஸ்குலம். செகண்ட் கொஷின், த செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் கிங்டம் இஸ். விலங்குகளின் மிகப்பெரிய இரண்டாவது தொகுதி எது அப்படின்னா மொலஸ்கா. தேர்ட் கொஷின், இன் இந்தியா நேஷ்னல் டிவோர்மிங் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ். இந்தியாவில் தேசிய குடல் புழு நீக்க நாளாக பின்பற்ற தினம் எப்போ அப்படின்னா February 10th. ஃபோர்த் கொஷின்,
மயோட்டோம்ஸ் ஆர் seen in dash. மயோட்டோம்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷஸில். ஃபிஃப்த் கொஷின், த larvae ஆஃப் an amphibian is. இருவாழ்வுகளின் லார்வா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா tadpole. சிக்ஸ்த் கொஷின், இன் பேர்ட்ஸ் த ஏர் சாக்ஸ் கம்யூனிகேட் வித் டேஷ். பறவைகளில் காற்றுப்பை எதோட தொடர்புடையது அப்படின்னா போன்ஸ். செவன்த் கொஷின், பிளசண்டா இஸ் த யூனிக் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் டேஷ். தாய் சேய் இணைப்பு திசுங்கிறது எதனோட சிறப்பு பண்பு அப்படின்னா மேமல்ஸ். எய்த் கொஷின், த பைனாமியல் நேம் ஆஃப் அவர் நேஷ்னல் பேர்ட் இஸ் டேஷ். நமது தேசிய பறவையோட இரு சொற்பேர் என்ன அப்படின்னா பாவோ கிறிஸ்டாடஸ். நைன்த் கொஷின், ப்ளூ ரெவல்யூஷன் இஸ் த ரேரிங் ஆஃப் டேஷ். நமது எது வளர்க்கிறது நீல புரட்சி அப்படின்னா ஃபிஷ்ஷஸும் ப்ரான்ஸும். டென்த் கொஷின், இன் மேமல்ஸ் டெஸ்டிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை டேஷ். பாலூட்டியில் விந்தகத்தை சுற்றி எது வரை வளருது அப்படின்னா ஸ்க்ரோட்டல் ஷாக்ஸ். Third Roman letter, state whether true or false. First question, canal system is seen in colenteraids. Canal system வந்து colenteraidsல வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து false statement. Second question, hermaphrodite animals have both male and female sex organ. hermaphrodite animalsக்கு both male and female sex organ ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து true statement. Third question, nephridia are the respiratory organ of அனிலிடா. நெஃப்ரிடியாங்கிறது அனிலிடாவோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், பைபினாரியா இஸ் த லார்வா ஆஃப் மொலஸ்கா. பைபினாரியாங்கிறது மொலஸ்காவோட லார்வா இல்லை. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், பெலனோக்ளாசஸ் இஸ் அ சீலியரி ஃப்ரீடர். ஸோ பெலனோக்ளாசஸ்ங்கிறது சீலியரி ஃப்ரீடர் தான். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சிக்ஸ்த் கொஷின், ஃபிஷஸ் ஹாவ் 2 chambered heart. ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து 2 chambered heart இருக்குது. ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செவன்த் கொஷின், ஸ்கின் ஆஃப் ரெப்டைலியன்ஸ் ஆர் ஸ்மூத் அண்ட் மாய்ஸ். ரெப்டைலியன்ஸோட ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எய்த் கொஷின், விங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் மாடிஃபைட் 4 limbs. பேர்ட்ஸோட விங்ஸ் வந்து மாடிஃபைட் 4 limbs தான் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நைன்த் கொஷின், ஃபீமேல் மேமல்ஸ் ஹாவ் ஸ்க்ராட்டல் சாக்ஸ். ஃபீமேலுக்கு வந்து ஸ்க்ராட்டல் சாக்ஸ் இல்லை, மேலுக்கு தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். cloaca is present in all vibrates. All vertebrates. இது வந்து false statement. Fourth Roman letter, match the following. First question, colenterata to the opposite snail. B வந்து platyhelminthes to the opposite starfish. C echinodermata to the opposite tapeworm. D mollusca to the opposite hydra. இப்போ இதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். A colenterata அதனோட ஆன்சர் வந்து ஹைட்ரா. B platyhelminthes அதனோட ஆன்சர் வந்து டேப்வார்ம். சி எக்கினோடெர்மட்டா அதனோட ஆன்சர் வந்து ஸ்டார்ஃபிஷ். டி மொலஸ்கா அதனோட ஆன்சர் வந்து ஸ்னெயில். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், அசஸ் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஷின், த ஹைட்ரா இஸ் அ டிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கானிசம். ஹைட்ரா வந்து ஈரடுக்கு உயிரின்றாங்க. ரீசன், தே ஹாவ் 2 germ layer. இது உடலில் 2 அடுக்குகளை கொண்டது அப்படின்றாங்க. அதனோட ஆன்சர் என்ன, போத் அசசன் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். ஹைட்ரா வந்து ஈரடுக்கு உயிரி, அதில் வந்து 2 அடுக்கு வந்து இருக்குது அப்படின்றாங்க அதனோட உடம்புல. ஸோ இது வந்து அசசன் ரீசன் ரெண்டுமே கரெக்டு. செகண்ட் கொஷின், அசசன் ப்ரோகோர்டேட் ஆர் grouped under ஏகார்னியா. முதுகு முன் நாணிகள் ஏகார்னியாவின் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ரீசன், தே ஹேவ் வெல் டிஃபைன்டு கிரானியம். அவற்றின் தெளிவான மண்டையோடு கிரானியம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதோட ஆன்சர்னா அசசன் அண்ட் இஸ் கரெக்ட், ரீசன் இஸ் ராங். அசசன் வந்து கரெக்டு, பட் ரீசன் வந்து இதுக்கான ரீசன் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th lesson, ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஃபுட் ஃபார் லிவிங். First question, first Roman letter, choose the best answer. First question, the nutrient required in trace amounts to accomplish various body function is dash. மனித உடலில் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே வந்துட்டு தேவைப்படும் ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா விட்டமின். செகண்ட் கொஷின், the physician who discovered that scurvy can be cured by ingestion of citrus fruit is dash. சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை வந்து குணப்படுத்த முடியும்னு சொன்னது யார் அப்படின்னா ஜேம்ஸ் லிண்ட். தேர்ட் கொஷின், the sprouting of iron and potatoes can be delayed by the process of dash. வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறையை என்ன சொல்கிறாங்கன்னா irradiation.
Fourth question, Food and Adulteration Act was enacted by Government of India in the year dash. மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1954. Fifth question, an internal factor responsible for spoilage of food is dash. உணவு கெட்டு போவதுக்கு காரணமான உள்காரணியாக செயல்படுறது எது அப்படின்னா moisture content in food. Second Roman letter, fill in the blanks. First question, deficiency disease can be prevented by taking dash diet. உணவில் எதை எடுத்துக்கிறதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட். Second question, the process of affecting the natural composition and the quality of food substance is known as dash. உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா adulteration. Third question, vitamin D is called as dash. Vitamin as it can be synthesized by the body from the rays of the sun. சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் விட்டமின் டி உற்பத்தி ஆகுதுனால இதுக்கு என்ன விட்டமின் அப்படின்னு பேருனா சன்ஷைன் விட்டமின். ஃபோர்த் கொஷின், டீஹைட்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிமூவல் ஆஃப் டேஷ். நீரை வெளியேற்றும் முறையில் அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா water and moisture. Fifth question, do not purchase food beyond the date of dash. உணவுப் பொருளை அவற்றோட எது முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வாங்கக்கூடாது. சிக்ஸ்த் கொஷின், அக்மார்க் இஸ் யூஸ்டு டு சர்டிஃபை டேஸ் அண்ட் டேஸ் ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் தயாரிக்கப்படும் எந்த பொருளுக்கு அக்மார்க் தர குறியீடு சான்றிதழ் பெறணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் லிவ்ஸ்டாக். Third Roman letters, true or false. First question, iron is required for the proper functioning of thyroid gland. தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டுக்கு இரும்பு சத்து தேவைப்படுது அப்படின்றாங்க. தைராய்டு கிளாண்டுக்கு இரும்பு சத்து தேவைப்படாது, அயோடின் தான் தேவைப்படும். ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கொஷின், vitamins are required in large quantities for normal functioning of the body. மனித உடலில் இயல்பான செயல்பாட்டுக்கு வைட்டமின்கள் பெருமளவில் தேவைப்படுது அப்படின்றாங்க. லார்ஜ் குவான்டிட்டிஸ் அங்கே தேவை இல்லை, ஸ்மால் குவான்டிட்டிஸ் இருந்தாலே போதும். ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் கொஷின், விட்டமின் சி இஸ் அ வாட்டர் சால்யபிள் விட்டமின். விட்டமின் சி வாட்டர் சால்யபிள் விட்டமின் தான். ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் கொஷின், லேக் ஆஃப் adequate ஃபேட்ஸ் இன் டயட் மே ரிசல்ட் இன் லோ பாடி வெயிட். உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லைன்னா உடல் எடை குறைவு ஏற்படும் அப்படின்றாங்க. ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் கொஷின், ISI மார்க் இஸ் மேண்டட்டரி டு சர்டிஃபை அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். வேளாண் உற்பத்தி பொருளுக்கு ISI முத்திரை கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஷின், calcium to the opposite muscular fatigue. Second question, sodium to the opposite anemia. Third question, potassium to the opposite osteoporosis. Fourth question, iron to the opposite goiter. Fifth question, iodine to the opposite muscular cramps. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கால்சியம் ஓட ஆன்சர் என்ன, ஆஸ்டியோபோரோசிஸ். செகண்ட் கொஷின், சோடியம், அதனோட ஆன்சர் மஸ்குலர் கிராம்ஸ். தேர்ட் கொஷின், பொட்டாசியம், அதனோட ஆன்சர் மஸ்குலர் ஃபேட்டிக். ஃபோர்த் கொஷின் அயன், அதனோட ஆன்சர் அனீமியா. ஃபிஃப்த் கொஷின் அயோடின், அதனோட ஆன்சர் குவாய்டர். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், fill in the blanks. சூட்டபிள் ஆன்சர். விட்டமின் கால்சிஃபரால், அதனோட ரிச் சோர்ஸ் என்ன அப்படின்னா லிவர் எக். ரிச் சோர்ஸ் பப்பாயா, அதனோட விட்டமின் என்னென்னா ரெட்டினால். விட்டமின் அஸ்கார்பிக் ஆசிட், அதனோட ரிச் சோர்ஸ் என்ன அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். டெஃபிஷியன்சி டிசீஸ் ஸ்கர்வி. ரிச் சோர்ஸ் ஹோல் கிரெயின். டெஃபிஷியன்சி டிசீஸ் பெரி. அதனோட விட்டமின் என்ன அப்படின்னா தயமின். Sixth Roman letter, unscramble the words in the brackets to complete the sentence. Salting is a process involving addition of dash, removes the dash content in the dash by the process of dash and prevents the growth of dash. Salting, இப்போ answers பார்க்கலாம். Salting is a process involving addition of salt, remove the moisture content in the food by the process of osmosis and prevents the growth of bacteria. Seventh Roman letter, abbreviation for the following food standards. First question, ISI, Indian Standard Institution. Second question, FPO, Fruit Process Order. Third question, AGMARK, Agricultural Marketing. Fourth question, FCI, Food Corporation of India. Fifth question, FSSAI, Food Safety and Standard Authority of India. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th lesson, கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரொடக்ஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், டேஸ் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் விச் ஸ்டோர்ஸ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். தரவு மற்றும் தகவலை சேமிக்கும் சாதனம் எது அப்படின்னா கம்ப்யூட்டர். செகண்ட் கொஷின், டேஸ் பிலாங்ஸ் டு தி ஜென்ரேஷன் 4 ஆஃப் த கம்ப்யூட்டர். கணினியின் 4ஆம் தலைமுறை கணினி எது அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். தேர்ட் கொஷின், டேட்டா ப்ராசஸிங் இன்வால்வ்ஸ் டேஸ் ஸ்டெப்ஸ்.
தரவு செயலாக்கத்தோட படிநிலைகள் எத்தனை அப்படின்னா 6 steps. 4th question, first statement, abacus belong to the first generation of the computer. அபாகஸ் கணினியோட முதல் படிநிலை அப்படின்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ENIAC வாஸ் யூஸ்ட் இன் த அமெரிக்கன் மிலிட்ரி. இராணுவ பயன்பாட்டிற்காக ENIAC வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் பட் 2 இஸ் கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Second Roman letter, match the following. First question, third generation computer to the opposite integrated circuit. Second question, text number to the opposite information. Third question, transistor to the opposite father of computer. Fourth question, directly used to the opposite data. Fifth question, Charles Babbage to the opposite second generation. இப்போ அதனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதனோட ஆன்சர் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட். செகண்ட் கொஷின் டெக்ஸ்ட் நம்பர், அதனோட ஆன்சர் வந்து டேட்டா. தேர்ட் கொஷின் டிரான்சிஸ்டர், அதனோட ஆன்சர் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். ஃபோர்த் கொஷின் டைரக்ட்லி யூஸ்ட், அதனோட ஆன்சர் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன். ஃபிஃப்த் கொஷின் சார்லஸ் பேபேஜ், அதனோட ஆன்சர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். லெசன்ஸ் ஆர் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.